ஆகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேளையிலே சில நெருக்கங்கள் நம்மை வாட்டி வதைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய பாடுகளையும் துக்கங்களையும் சிலுவையில் சுமந்துட்டாரு. அதனால நாம் அந்த பாடுகளையும் துக்கங்களையும் சுமக்க தேவையில்லை. ஆண்டவர் அந்த பாடுகளின் வழியாக எதற்காக சென்றார்? அவருடைய பிள்ளைகளாக நாம் இளைப்பாறுதலின் வழியாய் செல்ல வேண்டும் என்பதற்காகவே அவர் பாடுகளையும் துக்கங்களையும் சிலுவையிலே சுமந்து விட்டார். நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய பங்கை அவர் செய்து விட்டார். அவர் நம்முடைய பாடுகளை துக்கங்களை சிலுவையில் சுமந்து விட்டார். நம்முடைய பங்கு என்ன? அதை விசுவாசித்து, அப்பா நீர் என் பாடுகளை துக்கங்களை சுமந்ததுனால நான் சுமக்க தேவையில்லை என்று சொல்லி நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் விண்ணப்பத்தோடு ஸ்தோத்திரத்தோடு தேவ பாதத்தில் இறக்கி வைத்துவிட்டு நாம் இளைப்பாறல் அடைய வேண்டும். அவருடைய சமூகத்தில் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்க. ஆறுதலை தருவார். தேர்தல்